அனைவருக்கும் வணக்கம். இந்த எண்களை பற்றி தான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். தமிழுக்கு 247 எழுத்துக்கள். தனித்தனி எண்களிடம் தமிழ் எழுத்தில் கொடுக்கப்பட்டு அதை வார்த்தை அடிப்படையில் உறுதி செய்து யூடியூப் மூலமாக வீடியோ கால் மூலம் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அதாவது நாங்கள் பரம்பரை ஜோதிடர். எங்கள் பூட்டன் காலத்தில் முதற்கொண்டு இந்த பஞ்சாங்கம் வச்சு நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் பூட்டன் காலத்தில் முதற்கொண்டு இந்த பஞ்சாங்கத்தை வச்சு தான் பார்த்து சொல்லி கொண்டு வருகின்றேன். பாம்பு பஞ்சாங்கம், சுத்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது இதுக்கு பேர். ஏறு மாடு பாம்பு பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுது. இது 28ஆம் நம்பர் பஞ்சாங்கம். வார்த்தை அடிப்படையில் நான் இந்த எண்ணியத்தை சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நாங்கள் பரம்பரை ஜோதிடர். என் பேர் திருஞான சம்பந்தம். நான் அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதனால் யூடியூப் மூலமாக நிறையா வார்த்தைகளை நான் சொல்லிக் கொண்டு இருந்த எண்ணின் மூலம் வருகின்றேன். இன்று மக்கள் அவதாரம். மக்கள் அவதாரம் என்றால் என்ன அப்படின்னா, இந்த எண்களின் பிரகாரம் சொல்லப்பட்டு வருகிறேன். மக்கள் அவதாரத்துக்கு 9 எழுத்துக்கள். 1 7 1 4 1 5 5 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 34. அதோடைய விதிங்கிறது 7. மக்கள் அவதாரம் விதியின் 7. அது 7ஆம் பாயாக சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு மன்னருக்கோ அரசருக்கோ தலைவர்களுக்கோ மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா? ஒருத்தருக்காண்டி போர்க்குடி தூக்குறாங்க, ஒருத்தருக்காண்டி போர்க்குடிய வைத்துக்கொண்டு வாழ்த்துறாங்க, ஒருத்தருக்காண்டி மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா? அதுதான் மக்கள் அவதாரங்கிறது. ஒரு தலைவனுக்காக வேண்டி மக்கள் ஆதரவு கொடுப்பதுதான் மக்கள் அவதாரங்கிறது. அதான் 7வது எண்கணிதம். அப்போ அந்த 7வது எண்கணிதம் மக்கள் அவதாரம். மக்கள் அவதாரம் என்று சொல்லக்கூடியது. ஒரு தலைவருக்காக வேண்டி, ஒரு சான்றோருக்காக வேண்டி, ஒரு பெரிய மனிதருக்காக வேண்டி, பஞ்சாயத்துக்காக அப்படி தான் அவங்களுக்காக வேண்டி 10 பேர் 100 பேர் சேர்ந்து ஆதரவு கொடுப்பது தான். அதான் மக்கள் அவதாரம். தெய்வ அவதாரம் 8 எழுத்து. 1 8 5 1 5 5 3 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 35. அதோடைய விதி என்கிறது 8. தெய்வ அவதாரங்கிறது 8வது எண்கணிதம். ஒரு சாமிங்க, ஒரு தெய்வங்கள், கடவுள் அவதாரம் எடுக்குதானாக்கா அது எண்கணிதம் 8வது எண்கணிதத்தில் அவதாரம் எடுக்கும். அப்போ தெய்வங்கள் கூட தெய்வத்துக்கு தெய்வம் அவதாரம் எடுக்கும். தெய்வங்கள் மக்கள் மீதும் அவதாரம் எடுக்கும். அதான் தெய்வ அவதாரங்கிறது. தெய்வம் ஒன்றா இருந்தால் ஒன்றும் செய்ய முடியாது. தெய்வ அவதாரங்கிறது எண்கணிதம் விதியின் 8. தெய்வ அவதாரம். தெய்வமும் அவதாரம் மக்கள் மீது இருந்து தான் அவதாரம் எடுக்கும். அதான் தெய்வ அவதாரம் 8. தெய்வத்துக்கு தெய்வம் அவதாரம் எடுக்கிறதும் உண்மை. ஏன்னா ஒரு சாமிகிட்ட வேண்டிட்டு வரத தமிழ்நாட்டில் வேண்டிட்டு கர்நாடகத்துக்கு போகிறாங்க. கர்நாடகத்துக்கு இந்த தெய்வ அவதாரம் தான் கர்நாடகத்தில் போய் நிற்கும். அதான் தெய்வ அவதாரங்கள். அந்தந்த தெய்வத்துக்கிட்ட அது அவதாரமாக நின்று உன்னை வாழ வைத்தாலும் சரி, உன்னை அழித்தாலும் சரி, அதான் தெய்வ அவதாரங்கிறது. மக்கள் அவதாரங்கிறது ஒரு தலைவனுக்காக வேண்டிய ஆதரவு கொடுப்பது, அது மக்கள் அவதாரம். தெய்வ அவதாரங்கிறது தெய்வ வாக்கு. ஒரு தெய்வம் கட்டளையிட்டால் அவன் எங்கே சென்றாலும் அவனுக்கு நல்வழி காட்டுகிறது, வெற்றியாக்கி தருகிறது அல்லது தோல்வியாக்கி தருகிறது என்பதால் அதான் தெய்வ அவதாரம். தனி அவதாரம். ஒரு மனிதன் தனிப்பட்ட முறை அவதாரம் எடுத்து செல்கிறான் என்றால் செல்கிறான், அது தனி அவதாரம். அதனுடைய எண்கிறது 7 1 1 5 5 3 7 அதோடைய மொத்தம் 29. அதோடைய விதி என்கிறது 2. ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையை போராடுகிறான், அதுக்கு பேர் அதோடைய விதி என்கிறது 2. அதாவது தனிப்பட்ட முறையை போராடி வென்று வருவதும் தோல்வியாகுவதும் அதை விதியின் 2ஐயே குறிக்கும். சொத்து மதிப்பு. அதாவது சொத்துங்கிறது பாருங்கள் 9ஆம் இடத்துல போய் கொண்டு இருக்குது.
பிதுர் பாக்கியஸ்தானத்தில் போய் கொண்டிருக்கு சொத்து. 3 எழுத்து. 5, 4, 9 இதெல்லாம் கூட்டினாக்கா 18. அதோட விதி என்கிறது 9. அதாவது 9 9ஆம் இடம். அவன் அப்பஞ்சொத்து பாட்டஞ்சொத்து அவன் நிறையா வச்சுருந்தாக்கா 9ஆம் இடத்தையே காட்டும். 10ஆம் இடம்னு கணக்கெல்லாம் இல்லை. 9ஆம் இடத்தை அதில் பாவகரன்னா மூதாதி சொத்துக்களை பூட்டம் பூட்டி சொத்து சொத்து பாட்டஞ்சொத்து அப்பஞ்சொத்துலாம் அழிச்சும் போடுவான். சில பரிவர்த்தனை கிரகங்கள் அதிலே நீச்ச பங்கு இருந்ததுனால அழிச்சு விட்டு மீண்டும் டெவலப் பண்ணுவாங்க. அதெல்லாம் சொத்தோட மதிப்பு. அதாவது சொத்தோட மதிப்பின் விதியின் 9. சொத்து விதியின் 9. செல்வாக்கு வந்து 5 எழுத்து. 6, 1, 3, 3, 7, 3 இதெல்லாம் கூட்டினாக்க 20. அது விதி என்கிறது 2. அதாவது செல்வாக்குலாம் 2ஆம் இடம். குடும்ப ஸ்தானத்தை குறிக்கிறது இல்லையா, அதான் செல்வாக்கு. சுகம் 3 எழுத்து. சுகத்தெல்லாம் ஒரு தடவை நான் சொல்லியிருக்கேன். ஏன் 4வது விதி எண்ணில் வந்து சுகத்தெல்லாம் சொல்லியிருக்கேன். சுகம் 3 எழுத்து. 5, 1, 7 இதெல்லாம் கூட்டினாக்கா 13. அதனுடைய விதி என்கிறது 4. அந்த 4வது எண்ணே ஒன்றும் இல்லாத ஆக்கிவிடும். பாவக்கிரகம்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். அதில் பழைய இடத்துலே இருக்கும் வச்சுக்கணும். 4ஆம் இடத்துல சில பாவக்கிரகங்கள் பாவிகள் கூடி அந்த இடத்துல இருந்துட்டாக்க 4ஆம் அதிபதி மறுபடியும் ஸ்தானத்தில் இருந்துட்டாலும் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை பேர். 4ஆம் இடமே அது சொல்லும். அந்த ஒன்றுமில்லை என்ற எண்களிடம் 3, 6, 2, 2, 1, 8 இதெல்லாம் கூட்டினாக்க 22. அது விதியின் 4. அப்போது நல்ல சுகத்தை கொடுக்குறதும் 4ஆம் இடம் தான். சுகத்தை அழிக்கிறதும் 4ஆம் இடம் தான். அந்த சுகஸ்தானங்கிறது ஆண் பெண்ணுக்குள்ள வீரியத்தையும் கொடுக்கும், சுகத்தையும் கொடுக்கும், இன்பத்தையும் தரும். அந்த 4ஆம் இடம் கெட்டு போட்டால் அவன்கிட்ட ஒரு ஆண் பெண் வந்து சேர முடியாது. வாழ்க்கையில் சலுப்பானது போல் இருக்கும். அதான் ஒன்றும் இல்லைங்கிறது. அது பொருளாதாரத்தையும் குறிக்கும், ஆண் பெண்ணுடைய ஆசையிலையும் குறிக்கும். அந்த 4ஆம் இடம் அதாவது சுகஸ்தானங்கிறது 4ஆம் இடங்கிறது சுகஸ்தானத்தை குறிப்பிடுது. அது தாய் ஸ்தானத்தையும் குறிப்பிடுது. ஒன்றும் இல்லை 4ஆம் இடமே ஒன்றும் இல்லாமல் ஆக்கிவிடும். 4 அதாவது சூரியன் அவதாரம். சூரியன் வந்து பாருங்கள், சூரியன் அவதாரங்கிறது சூரியன் அவதாரம். அதான் இப்போ சொன்னோம் இல்லையா ஏற்கனவே. இப்போ தற்காலிகம் தெய்வ அவதாரம் எப்படியோ அப்படியே சூரியனும் அவதாரம் எடுக்கும். சூரியன் அவதாருக்கு வந்து எண்கணிதம் 3, 4, 2, 6, 1, 5, 5, 3, 7 இதெல்லாம் கூட்டினாக்க 36. அதை விதி என்கிறது 9. சூரியன் அவதாரம் எடுக்கும். சூரியன் கூட அவதாரம் எடுக்கும். பஞ்சாயத்தில் வந்து முதல் கிரகம் சூரியன். ஆனால் என்னுடைய தமிழ் எண்ணிக்கை பிரகாரம் நான் என்ன சொல்லப்படவில்லை. சூரியன் அவதாரம் விதியின் 9. அதுக்குன்னு அதோடைய கிரகம்தான் தமிழ் எண்ணிக்கை கிரகம் அப்படின்னு சொல்கிறது இல்லை. சூரியன் அவதாரம் எடுக்கிறது 9வது விதிங்க. 9வது ஸ்தானத்தை வந்து அவர் 9வது அவதாரமாக எடுக்கிறார். சூரியன் அவதாரம். சூரியன் வந்து 9வது எண்ணுக்கு ஆதரவு கொடுத்து செய்கிறார். அதாவது சூரியன் அவதாரம். சந்திர அவதாரம். சந்திர அவதாரத்துக்கு வந்து எண்கணிதம் 3, 5, 8, 3, 6 இதெல்லாம் எல்லாத்தையும் அவதாரத்தையும் கூட்டினாக்கா 46. அதில் விதிங்கிறது 10. அது விதியின் கூட்டினாக்கா 46 கூட்டினாக்கா 10. 4, 6, 10 அது விதிங்கிறது 1. அப்போ சந்திரன் வந்து தன்னுடைய இடத்துல இருந்து 1ஆம் நம்பருக்கு ஆதரவு கொடுக்குது. இதான் சந்திரன் அவதாரம். செவ்வாய் அவதாரம். செவ்வாய் அவதாரத்துக்கு வந்து 4வது விதியம். 4வது என்ன குறிக்குது? செவ்வாய் வந்து அதனுடைய கிரகத்துக்கு நம்பர் வேறு. ஆனால் செவ்வாயினுடைய அவதாரம் 4வது எண்ணில் வந்து அவதாரம் எடுக்குது. 4வது எண்ணில் அவதாரம் எடுத்து தான் அவங்கள வாழ வைக்கிறது. புதன் அவதாரம். புதனுக்கு வந்து 3, 2, 7, 6 அந்த அவதாரத்தையும் எழுத்துலையும் சேர்த்துக்கிட்டாக்க 37. அதையும் கூட்டினாக்கா 10. அது விதிங்கிறது 1. அப்போது புதனும் 1ஆம் இடத்துக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டு வருகிறது. குரு அவதாரம் விதியின் 2க்கு அவதாரமாகிறது. குரு 3, 5 அந்த அவதாரத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் கூட்டிக்கிட்டாக்கா 29. அதையும் கூட்டினாக்கா 11. அது விதி என்கிறது 2. அதாவது குரு வந்து 2ஆம் நம்பருக்கு ஆதரவு கொடுக்குது. ஆனால்
இந்த நம்பர் வந்து நான் அவதார நம்பரை தான் சொல்லி கொண்டு வரேன் ஒழிய உண்மையிலேயே அந்த எண்ணுக்குரிய கிரகம் அது இல்லை. சனி அவதாரம் விதி எண் 3. சனி வந்து தான் இருக்கிற எண்ணுகளிலிருந்து 3வது எண்ணுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டு வருகிறது. சுக்கிரன் அவதாரம். சுக்கிரன் அவதாரம் வந்து அதோடைய விதி என்கிறது 6. இது சுக்கிரன் அவதாரம் வந்து சுக்கிரன் இருக்கிற இடத்துலேருந்து இருந்த நம்பர்லேருந்து 6வது நம்பருக்கு வந்து ஆதரவு கொடுக்கப்பட்டு வருகிறது. இதுதான் அவதாரங்கிறது. ராகு அதையெல்லாம் கூட்டினாக்கா 25. அதோடைய விதி என்கிறது 7. ராகு வந்து 7வது எண்கிணத்துக்கு அவதாரம் எடுக்கிறது. கேது 6வது எண்கிணத்தில் அவதாரம் ஆகிறது. அவங்கங்க எண்ணில் இருந்தபடி அந்தந்த பிற எண்ணுக்கு ஆதரவு கொடுக்கப்பட்டு செய்கிறது. ஏன்னா அதை இன்றைக்கி தலைவர்கள் ஒருத்தர் இருந்தாங்க, தலைவர்கள் ஒருத்தர் சப்போர்ட்டாக பண்ணுறாங்களா, அதுதான், வேறு எதுவும் இல்லை. அதனால் வந்து ஒரு கட்சி ஆதரவு கொடுக்கப்பட்டு வருவது போல் இந்த அவதார என்ன நான் இப்போ சொல்லி முடித்திருக்கேன். அம்பலத்துக்கு வந்து 5 எழுத்து 1 7 9 4 7 இதெல்லாம் கூட்டாக 28. அது விதி என்கிறது 1. அம்பலம் பண்ணுறதெல்லாம் அந்த 1ஆம் நம்பர் தான். அடைக்கலம் 1 9 7 1 4 7 இதெல்லாம் கூட்டாக 29. அதில் விதி என்கிறது 2. அடைக்கலம் கொடுக்கறது 2, அம்பலம் படுத்துறது 1. இதுதான். அதனால் நான் வந்து இந்த எண்கிறது வந்து தமிழகத்தில் நான் இதை வீடியோக்கள் மூலமாக சொல்லி கொண்டு இருக்கேன். பேப்பர்லாம் வெளியிட்டிருக்கேன் நான். அதனால் வந்து இதை வார்த்தை அடிப்படையே நான் சொல்லி உங்களிடம் சொல்லி கொண்டு வருகின்றேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், தமிழ் எண்கிற வள்ளுவர். நன்றி, வணக்கம்.